ஒரே நைட்ல நீங்களும் ரிச் மேனா அதாவது பணக்காரரா ஆக முடியும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இன்னைக்கு நான் சொல்லப் போற இந்த விஷயங்கள நீங்க ஃபாலோ பண்ணும்போது, பெரிய பெரிய பணக்காரர்கள் இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணி தான் அவங்க பணக்காரர்கள் ஆயிருக்காங்க. அப்போ நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்களாலேயும் பணக்காரர்களா, கோடீஸ்வரர்களா ஆக முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போதான் நம்ம சேனல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல வந்து எழுதி வைக்கணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட்டு நமக்குன்னு ஒரு ஒரு கோல் இருக்கணும். ஏதாவது ஒரு விஷயத்த நான் அச்சீவ் பண்ணணும். அதாவது ரொம்ப அதிகமா இல்லனாலும், நமக்கு தெரியும். நம்ம இந்த மாரி விஷயங்கள்லாம் நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியும். அந்த மாரி விஷயத்தெல்லாம் நீங்க அச்சீவ் பண்ணணும். அட்லீஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு நான் இந்த விஷயங்கள அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதையாச்சும் நீங்க எழுதி வைங்க. எழுதி வைக்கும்போது அதோடைய பவரே வந்து அவ்வளோ பாசிட்டிவா இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ப்ரையாரிட்டி பண்ணணும். எதுக்கு ப்ரையாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க கோல வந்து எவ்வளோ அளவுக்கு செட் பண்ணுறீங்களோ, அதை விட முக்கியமா மணிய வந்து சேவ் பண்ணுறதுல ப்ரையாரிட்டி பண்ணணும். எந்த மாதிரி விஷயங்கள் வந்து ப்ரையாரிட்டி பண்ணணும்? அதாவது மணி விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஹெல்த் இன்சூரன்ஸு, எல்ஐசி, குழந்தைங்களுக்கு படிப்புக்கான விஷயங்கள், நம்மளோட ஃப்யூச்சரில நமக்கு ஃபினான்ஷியலா ஏதாவது பெரிய ஒரு கோல் இருக்கும்போது, அதுக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கான விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எது முக்கியம் அப்படிங்கிறது, எதுக்கு அதிகப்படியான நம்ம சேவிங்ஸ் கொடுக்கணும், எதுக்கு வந்து நார்மலா, மீடியமா இருக்கட்டும் அப்படிங்கிறத நீங்க ஒரு ப்ரையாரிட்டி பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மணிய வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். மணிய இன்வெஸ்ட் பண்ணணும்னா, ஷேர் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மாதிரி ரிஸ்க்கான இடத்துல தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு எது வந்து கரெக்ட்டா தெரியுதோ, அதாவது எந்த விஷயம் உங்களுக்கு கிளியரா தெரியுது, இதில பண்ணா நிச்சயம் வந்து நமக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணலாம். இதிலயே வந்து லேண்ட்ல பண்ணலாம், கோல்டுல பண்ணலாம். இன்னும் அதிகப்படியான வேறு ஏதாவது உங்களுடைய ஸ்கில், ஃப்ரீலான்சர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நீங்க ஒரு ஸ்கில்ல கத்துக்கிறீங்கங்கும்போது கூட, அது கூட ஒரு இன்வெஸ்ட்மென்ட் மாரி தான். அது மூலியமா பணத்த அதிகப்படியா நம்ம என்ன பண்ண முடியும்? சம்பாதிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா அதாவது நீங்க லேர்ன் பண்ற விஷயத்துல அடாப்ட் பண்ணிக்கணும். நீங்க ஒரு ஸ்கில்ல கத்துக்கணும்னு ஒரு முயற்சி எடுக்கும்போது, அது இன்னைக்கே பண்ணணும். இப்போ நம்ம ஒரு மைண்ட் என்னன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணணும்னு நெனைப்போம். ஆனா நம்ம மைண்டு அதாவது சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன சொல்லும்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு பண்ணிக்கலாம். இல்ல ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு பண்ணலாம். இந்த விஷயத்த பண்ணிட்டு அத பண்ணலாம். அப்படின்னு ஏதாவது ஒரு அதுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டே கிடக்கும். அந்த மாதிரி நம்ம பண்ணாம, இன்னைக்கு நம்ம பண்ண போற அந்த கத்துக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமாலும் சரி, கன்டினியூஸா நம்ம என்ன பண்ணணும்? அத கத்துக்க ஆரம்பிக்கணும். அடுத்தது உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நீங்க வெளிய வரணும். ஒரு பிஸ்னஸ் மேனா இருந்தாலும் சரி, ஒரு வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு வேலை பார்த்துட்ருக்கவங்க, அவங்க இன்னொருத்தவங்களுடைய ஆர்டருக்கு கீழ வேலை பார்த்துட்ருப்பாங்க. அவங்க சொல்றத தான் அவங்க கேட்டாகணும். அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட சேலரிய வச்சு தான் அவங்க லைஃப்ப ரன் பண்ணும். நம்ம இருக்கிற பணத்த வச்சு நம்ம எப்படி வாழுறதுன்னு பார்க்குறத விட, இன்னும் அதிகமா பணத்த நம்ம சே அதாவது சம்பாதிக்கிறது எப்படிங்கிறத கத்துக்கிறதுக்கு பார்க்கணும். அதுக்கு முக்கியமானது நம்மளோட ஸ்கில். முன்னாடி சொன்ன அந்த பாயிண்ட் மாரி, ஸ்கில்ல வந்து நம்ம எந்த அளவுக்கு கத்துக்கிறோமோ, அப்போ நம்மளுடைய வருமானம், இன்கம் வந்து அதிகமாகும். அப்படிங்கும்போது நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளிய வரணும். ஒரு வேலை மட்டுமே பார்த்துட்டு இருந்தோம்னா, நம்ம கடைசி வரைக்கும் அதே நிலைமையில தான் இருக்க முடியும். இதே ஒரு செகண்ட் அதாவது நம்ம ஒரு உடம்பு சரியில்லைன்னா, ஒரு விஷயத்த ஒரு டாக்டர் கிட்ட கேட்குறோம். ஆனா, அந்த டாக்டர் வந்து நமக்கு கஷ்டமான விஷயத்த சொல்றாங்க. ஆனா, நம்ம அத அப்படியே இல்லாம நம்ம என்ன பண்றோம், ஒரு செகண்ட் ஒப்பீனியனாக்க இன்னொரு டாக்டர் கிட்ட போய் பார்க்குறோம். அவரு வேற மாதிரி சொல்றாரு. அப்போ அதுதான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், கரெக்ட்டா எடுத்துக்க முடியும். சில பேர் பயமுறுத்தலாம். சில பேர் வந்து கரெக்ட்டா என்ன இருக்குதோ அத மட்டுமே சொல்லலாம். இந்த மாதிரி விஷயங்கள நம்ம ஒரு செகண்ட் ஒப்பீனியன் போறதுல தப்பே கிடையாது. அது மாதிரி தான் நமக்கு ஒரு இன்கம் வேணும். நம்ம ஒரு நல்ல லக்ஸுரியான லைஃப்ப வாழணும் அப்படின்னா, அதுக்கேத்த இன்கம்ம நம்ம என்ன பண்ணணும், சம்பாதிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளிய வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம். பிஸ்னஸ் பண்றதுக்கு எல்லாருமே வந்து தயங்குவாங்க. அது ரொம்பவே ரிஸ்க் ஃபேக்டர். அதுக்குள்ள போனோம்னா நமக்கு லாஸ் தான் வரும் அப்படின்னு. எந்த ஒரு மனுஷன் வந்து ஃபெயிலியரையும், லாஸையும் சந்திக்கிறாங்களோ, அவங்க இன்னும் அதிகமா என்ன பண்றாங்கன்னா, கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த கத்துக்கிறதுலேருந்து நம்மளுடைய அடுத்தடுத்த சக்சஸ் தான் நம்ம வந்து படி எடுத்து வச்சிட்ருக்கோம் அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ நம்ம ஒரு டெர்ரஸ ரீச் பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகணும், செகண்ட் ஃப்ளோர் போகணும். இப்போ ஒரு 2 ஃப்ளோர்ஸ் இருக்குன்னா, அப்போ நம்ம
2 ஃப்ளோர்ஸை தாண்டினா தான் நமக்கு என்ன ஆகும், டெரஸ்க்கு போக முடியும். அதே மாதிரி நம்ம இருக்கிற ஃபெயிலியர்ஸையும் லாஸையும் சந்தித்து அதில் அப்படியே இருக்காமல் அதை ஓவர் கம் பண்ணுறவங்க தான் சக்ஸஸை வந்து அடைகிறாங்கன்னு சொல்கிறாங்க இந்த பணக்காரர்கள். இங்கே பணக்காரர்கள் வந்து அதிகப்படியான சக்ஸஸை வந்துட்டுமே அவங்க வந்து பார்த்துட்டு வந்தவங்க கிடையாது. நிறைய ஃபெயிலியர்ஸை பார்த்துருப்பாங்க, நிறைய லாஸை பார்த்துருப்பாங்க. ஆனால் அந்த ஃபெயிலியர்ஸையும் லாஸையும் எப்படி நம்ம ஒரு டிசிஷன் மேக்கிங்கோட நெக்ஸ்ட் லெவல் கொண்டு வர்றது, அதாவது ஒரு ஸ்மார்ட்டான ஒரு டிசிஷனோட எப்படி மேலே வர்றதுன்னு அவங்க யோசித்து அந்த ஸ்மார்ட் டிசிஷன் எடுக்கிறதுனால மட்டும்தான் அவங்களால அந்த சக்ஸஸான அந்த உயரத்தை தொட முடியுது. அப்போது நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்மார்ட்டான டிசிஷனை எடுக்கிறதுக்கு நீங்கள் கற்றுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து ஒரு கன்ஃப்யூஷனில் இருப்பாங்க. இதுவா அதுவா அப்படின்னு ஒரு 2 ஒப்பீனியன் கன்ஃப்யூஷனில் இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ரிஸ்க்காக இருந்தாலும் பரவாயில்ல, இதை நான் பண்ணியே ஆக போகிறேன், இதனால் வர்ற விஷயத்த நான் ஃபேஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த நீங்கள் அதை எதிர்த்து போகும்போது அந்த உங்களோட லாஸே உங்களை கண்டு பயந்து அது விட்டு ஓடிடும். ஓகேவா? நீங்கள் வந்து உங்களுடைய ஃபெயிலியர்ஸை பார்க்காம உங்களுடைய டிசிஷனை அதை வந்து எடுத்துகிட்டு ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு மூவ் ஆன் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. அடுத்தது உங்களுடைய வே ஆஃப் சால்விங் ப்ராப்ளம்ஸ், அதாவது நீங்கள் வரக்கூடிய ப்ராப்ளமை எந்த மாதிரி உங்களோட வேல வந்து அதை சால்வ் பண்ணுறீங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எடுத்தும் கவுத்தோனும் எடுக்கக்கூடாது, அதுக்காக டிலே பண்ணியும் இருக்கக்கூடாது. ஒரு விஷயத்துக்கான சொல்யூஷன் எடுக்கும் போது அது ஃப்யூச்சர் பாஸ்ட் எல்லாத்தையும் பற்றி யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், அதோடைய ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு பார்க்கணும். அடுத்தது யூ ஹாவ் க்ரோத் மைண்ட் செட். உங்களுடைய மைண்ட் செட் வந்து எப்போவுமே எப்படி இருக்கணும்னா, நான் க்ரோ ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டில் மட்டும்தான் இருக்கணும். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நான் இந்த விஷயத்த பண்ணும்போது என்னால் இது பண்ண முடியுமா, எனக்கு இதில் போனேன்னா எனக்கு வந்து ஏதாவது ஃபெயிலியர் ஆகிடுவேனா, எனக்கு லாஸ் ஆகிடுமா, எனக்கு யாராவது கஸ்டமர் கிடைப்பாங்களா அப்படின்னு நம்ம அதை திங்க் பண்ணி நம்ம இன்னும் அதை பண்ணாமல் தான் இருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய மைண்ட் செட்டில் இது நான் பண்ணுறேன், எனக்கு ஒரு கஸ்டமராக இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு எப்போவுமே நம்மளுடைய மைண்ட் செட் வந்து க்ரோத் லெவலில் இருக்கும் போது, நம்மளுடைய ஃபினான்ஷியல் க்ரோத்தை பற்றி நீங்கள் யோசிக்கும் போது, அதாவது பாசிட்டிவாக திங்க் பண்ணும் போது உங்களுடைய க்ரோத் லெவல் அதிகமாகும். உங்களுடைய ஃபினான்ஷியலோட க்ரோத் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். உங்களாலையும் ரிச் மேனாக ஆக முடியும். உங்களுடைய சரௌண்டிங் பீப்புளும் எப்படி இருக்கணும்னா, உங்களுடைய இன்ஃப்ளூயன்சர் வந்து மேனிப்புலேட் பண்ணுறவர் வந்து உங்களை அதிகப்படியாக, அதாவது அவங்களும் ஃபினான்ஷியல் க்ரோத் இருக்கிறவங்களா இருக்கணும். இந்த மாதிரி நெகட்டிவ் பீப்புளை வந்து உங்களோட சரௌண்டிங்கில் வச்சிங்கன்னா அவங்களோட எனர்ஜி தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. இதே வந்து உங்களுடைய அவர் வந்து என்னுடைய க்ரோத் நல்லா இருக்கணும், நான் வந்து ஃபினான்ஷியலாக வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும், ஃப்ரீடமாக இருக்கணும், சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர், அதாவது எப்போ பார்த்தாலும் அவரோட பிஸ்னஸோடைய க்ரோத்தை பற்றி யோசிக்கணும், ஃபினான்ஷியல் க்ரோத்தை பற்றி யோசிக்கணும், இந்த மாதிரி இருக்கிறவர் கூட நீங்கள் இருக்கும்போது அவரோட எனர்ஜி நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. எப்போவுமே பாசிட்டிவ் எனர்ஜி ஒரு அட்ராக்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். நெகட்டிவ் எனர்ஜி சீக்கிரமாக அட்ராக்ட் ஆகிடும். ஆனால் பாசிட்டிவ் எனர்ஜி அட்ராக்ட் பண்ணுறது நம்மளுடைய எனர்ஜி பவரில் தான் இருக்குது. நம்ம எதை வந்து ரொம்பவும் ஃபோக்கஸ் பண்ணி அட்ராக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய மைண்ட் செட்டு தான். ஓகே, இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாராலையும் ஒரே நாள்லலாம் வந்து என்ன ஆக முடியாது, ரிச் மேன் ஆக முடியாது. ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களால் கண்டிப்பாக ரிச் மேன் ஒரு நாளில் ஆக முடியும். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்ததுக்கு உங்களுக்கு ரொம்பவே நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்னும் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவைப்படுது. இந்த வீடியோவுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.